முன்னொரு காலத்தில் மதுரையை தீக்கிரியாக்கிய கண்ணவி ஆக்கிரகோஷம் கொண்டு சோலைகள் சூழ்ந்திருக்கின்ற தலம் திவ்யமான தலம். பக்தர்கள் படை பின்தொடர தேட்சோற்சவமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சிட்டிபுரம் என்றாலே உலகெங்கும் நடுங்கும். மண் புன்னகைத்தால் போதுமடி வாழ்விலே. அதேபோல் பெண்கள் குறிப்பாக கற்பூர சட்டி ஏந்தி வணக்கம் உறவுகளே, வரலாற்று சிறப்புமிக்க சுட்டிவிடம் கண்ணகி அம்மன் கோயில் இன்றைய தினம் தேட்சோற்சவமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற எல்லா இடங்களிலும் இருந்து பக்தர்கள் குவிந்திருக்கின்றார்கள். அதேபோல் பெண்கள் குறிப்பாக கற்பூர சட்டி ஏந்தி மற்றும் ஆண்கள் காவடிகள் என மற்றும் மிக சிறப்பான முறையிலே அந்த பக்தி பூர்வமாக எல்லோருமே இந்த தேர் திருவிழாவிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். கண்ணகி அம்மன் மிக அழகான சாத்துப்படியோடு தேரேறி பவனி வருகின்ற அந்த காட்சிகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய தேர் திருவிழாவில் நடைபெற்ற பல முக்கியமான விடயங்களை தொகுதி இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். இன்றைய தன்னுடைய சேனலுக்கு வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வசந்த மண்டபத்திலே கண்ணகி அம்மனுக்குரிய அந்த பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கின்றோம். தொடர்ச்சியாக பூஜைகள் முடிவுற்ற பின்னர் தேரேறுவதற்காக பக்தர்களினால் கண்ணகி அம்மனை வீதி உலா வருகின்ற அந்த காட்சிகளை தொடர்ச்சியாக பார்க்கலாம். பஞ்சாலாத்தி காட்டப்பட்டு பின்னர் தேவாரம் பாடப்பட்டு கண்ணகி அம்மனை பக்தர்கள் தோளிலே சுமந்து வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். விநாயகர் பெருமான் முதல் அந்த பீடத்தில் வைக்கப்படுகின்ற காட்சி, பின்னர் முருக பெருமான் தொடர்ச்சியாக கண்ணகி அம்மனை அந்த பிரம்மாண்டமான அந்த இடுக்கான பீடத்தில் இருந்து தூக்குகின்ற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்க முடியும். கற்பூர சட்டிகளை பெண்கள் எடுக்கின்ற அந்த காட்சி, குருக்கலவர்களினால் அந்த கற்பூர சட்டிகள் ஏற்றப்பட்டு பெண்களின் தலைகளிலே வைக்கப்படுகின்ற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கின்றோம்.
கண்ணகி அம்மனுடைய அந்த பீடத்தில் 4 பக்கமும் சிங்கம் ஹர்ச்சிப்பது போல மரத்தால் சிலையானது செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் தொண்டர்கள் மிகவும் சிறந்த வகையிலே கண்ணகி அம்மனை தோளிலே சுமந்தவாறு ஆடிக்கொண்டு வருகின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம். ஆண்கள் உள் வீதியிலே பிரதட்டை அடித்த வண்ணமும் அதே மாதிரி பெண்களும் தங்களுடைய நேர்ச்சிக்கடன்களை தீர்த்தவாறு வருகின்ற அந்த காட்சி அடித்து கொண்டு கண்ணகி அம்மன் வாசலை நோக்கி நகர்ந்து வருகின்ற அந்த அழகிய காட்சியினை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாவையானது பறந்து வந்து மாலை அணிவிப்பதற்காக மேலிருந்து அந்த பாவை வருகின்ற அந்த காட்சி
தேரேறுவதற்காக கண்ணகி அம்மன் பக்தர்கள் புட்டை சூழ வருகின்ற அந்த காட்சிகளை வந்து பார்க்கின்றோம். 2026க்கான அந்த தேர் திருவிழாவை காண்பதற்காக பல தேசங்களில் இருந்தும் பல மாவட்டங்களில் இருந்தும் யாழ்ப்பாணத்தில் பல தூரமான இடங்களில் இருந்தும் பக்தர்கள் காண்பதற்காக வந்திருக்கின்றார்கள். காவடிகளும் வருகை தந்த வண்ணமே இருக்கின்றன. பீடத்தில் இருந்த கண்ணகி அம்மனை தொண்டர்கள் தேரேற்றுவதற்காக மிகவும் கஷ்டப்பட்டு அம்மனை நகர்த்தி அந்த தேருக்குள் கொண்டு செல்கின்ற அந்த அழகிய காட்சி. ஈழத்தின் வடபால் யாழ்ப்பாண குடாநாட்டிலே தென்மராட்சி பகுதியிலே அங்கே சுட்டிபிரங் கண்ணகி அம்பாள் அமர்ந்து அங்கு வரும் அடியவர்களுக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற அம்பிகையினுடைய இந்த உற்சவமானது இன்றைய தினம் ரத உற்சவம் மிகச்சிறப்பாக நடைபெற்று இருக்கின்ற காட்சிகளை நீங்கள் சற்று முன் பார்த்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் இப்பொழுது தேரானது அங்கே புறப்பட்டு தெற்கு வீதி வழியாக மேற்கு பகுதியை நோக்கி வந்த வண்ணம் இருக்கின்ற காட்சிகளை எல்லாம் பார்க்கின்றீர்கள். ஆலயத்திலே பெருந்திரளான மக்கள் வந்து அம்பிகையினுடைய இந்த ரத உற்சவ நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் அம்பிகையினுடைய திருவருளை அங்கே வேண்டிய வண்ணம் பிரார்த்தித்த வண்ணம் இருக்கின்ற அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். அங்கே காவடிகள், பாச்சம்புகள், கற்பூர சட்டிகளை ஏந்திய அடியவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே எல்லோருக்கும் அந்த சுட்டிபிரங் கண்ணகி அம்பாள் திருவருள் கிடைக்க வேண்டும் என வேண்டிக் கொள்கின்றோம். அதேவேளை ஆலயத்தினுடைய வாசலை நீங்கள் பார்க்கின்றீர்கள். இப்பொழுது பெருந்தொகையான மக்கள் அங்கே நின்றிருக்கின்றார்கள். மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்னும் முச்சிறப்புகளையும் கொண்ட சுட்டிபிரங் கண்ணகி அம்பாள் ஆலயத்திலே முன்னொரு காலத்தில் மதுரையை தீக்கிரியாக்கிய கண்ணவி ஆக்கிரகோஷம் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு வட இலங்கை வழியாக கிழக்கு இலங்கையை நோக்கி நகர்ந்ததாக நாங்கள் வரலாறுகள் மூலம் அறிகின்றோம். அந்த வகையிலே கண்ணகி அம்பாள் இந்த பகுதிக்கு வரும்பொழுது இந்த பகுதி சுட்டிபுரம் பகுதியிலே வரணி எட்டால இந்த பகுதி மருத நிலமாக காட்சியளித்தது. அங்கே இடையர்கள் அங்கே மாடுகளை அங்கே மேய்த்த வண்ணம் இருந்தார்கள். அந்த மாடு மேய்க்கும் சிறுவர்களுடன் அவர் அந்த மூதாட்டி அங்கே சிரித்து கதைத்து விளையாடி அவர்களிடம் பசுப்பாலை வாங்கி இங்கே ஆலயத்தினுடைய பகுதியிலே காணப்படுகின்ற அந்த பாலை மரத்தடியிலே அந்த பாலை காய்ச்சி குடித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. திடீரென அவர் மறந்து விட்டாவாம். அதனாலே எல்லோரும் ஆச்சரியப்பட்டு இந்த பகுதிக்கு வந்து அந்த காலத்திலே அவர்கள் கிராமிய வழிபாடுகளை செய்து வந்தார்கள். பொங்கல்கள் மற்றும் பண்டிகைகள், இந்த பொங்கி படைப்பது, காவடி எடுப்பது, கரகாட்டங்கள் என்று பல்வேறு விதமான கிராமிய வழிபாடுகளை செய்து வந்தார்கள். சிட்டிகளிலே தீபங்களை ஏற்றி வந்து சிட்டிபுரமாக மாறியது.
ஆகவே மிக சக்தி வாய்ந்த இந்த ஆலயமானது இந்த நாட்டிலே பல்வேறு காலங்களிலே படையெடுப்புகள் நிகழ்ந்த பொழுதும் இந்த பகுதியிலே வந்து தஞ்சமென இருந்த அடியவர்களுக்கு எந்தவித தீங்குகளையும் வராது பாதுகாத்தது. அந்த வகையில் இந்திய இராணுவ காலத்தில் மட்டுமல்ல, ஸ்ரீலங்கா இராணுவம் இந்த பகுதியை நோக்கி வந்த பொழுதும் புலிகள் காலத்திலேயும் கூட ஆலயத்தை நெருங்க முடியாது பாதுகாத்த அந்த செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். அந்த விடயத்தையும் நாங்கள் தெரிவிக்கின்றோம். ஆலயத்தினுடைய வழிபாடுகளிலே முக்கியமாக குழந்தை வரம் வேண்டியவர்கள் அங்கே வந்து அம்பிகைக்கு அங்கே நேர்த்திக்கடன்களை வைத்து குழந்தைகளை வேண்டுகின்றார்கள். அதே போல பொருள் வளம், செல்வ வளம், நோய் நீக்குதல் போன்ற பல்வேறு கைங்கரியங்கள் எல்லாம் இங்கே சிட்டிபுரம் வந்தாலே உலகெங்கும் நடுங்கும். ஒவ்வொருவருடைய மனங்களிலும் அவள் உறைந்திருக்கின்றாள். மிகவும் மப்பும் மந்தாரமுமாக காணப்படுகின்ற இந்த இடத்திலே ராஜகோபுரம் அங்கே கம்பீரமாக காட்சியளிக்கின்றது. இந்த ராஜகோபுரம் மிக அண்மையிலே தான் கட்டி முடிக்கப்பட்டது. இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு மஞ்சம் இந்த அம்பிகைக்கு கட்டி கொடுத்திருக்கின்றார்கள். அந்த மஞ்சமானது தஞ்சமென வந்த அடியவர்கள் எல்லோருக்கும் மஞ்சத்திலே அம்பிகை இருந்து அருள்பாலிக்கின்ற அந்த காட்சிகளை எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நீங்களும் பார்த்திருப்பீர்கள். தொலைக்காட்சிகள், வானொலிகள் மற்றும் இந்த காணொலிகள் ஊடாக இந்த செய்திகளை எல்லாம் நாங்கள் உலகெங்கும் வாழும் சைவத்தமிழ் அன்பர்களுக்கு நாங்கள் தந்திருக்கின்றோம். எனவே சைவத்தையும் தமிழையும் பாதுகாக்க வேண்டும். இந்த ஆண்டு நல்ல மழை பெய்து எல்லோரும் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் கனகபாரதி விஜயரத்னம் கனகராஜா. நன்றி, வணக்கம். பக்தர்களினால் தேர்வடம் பிடிக்கப்பட்டு தேரானது இழுக்கப்படுகின்ற அந்த காட்சி 2026க்கான அந்த தேர்ச்சோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த சிறப்பான வேளையிலே மிகவும் ஆர்வத்தோடு பக்தர்கள் அந்த தேர் வடத்தை பிடித்து இழுத்து கொண்டிருக்கின்றார்கள். தேர் இழுக்கப்படுகின்ற வேளையிலே கருடப்பப்பார் மேலே பறந்து செல்கின்ற அந்த காட்சி தேரின் பின்னால் தூக்கு காவடிகளும் வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். இன்று முழுவதும் தூக்கு காவடிகள் என எல்லாம் வந்த வண்ணவே இருக்கும். காலடி
அடியே தொழுது பிணி வெல்லுவோம். அம்மன் புன்னகைத்தால் போதுமடி வாழ்விலே, எங்கள் புன்மை எல்லாம் அகன்று மேன்மை பொங்குமே என்று நாங்கள் மனத்திலே மிகவும் நம்பிக்கை வைத்து இந்த திருவீதியிலே வந்து கூடி நிற்கின்றோம். பக்தர்கள் எல்லாம் உச்சிக்கு மேலே கையை குகுப்பி ஓம் சக்தி சக்தி என்று சொல்லி தீவினைகள் அகலும்படியாக தொழுது கொண்டு நிற்கின்றவர்கள் அவர்களை பார்க்கின்றோம். கற்பூர சட்டி ஏந்தி நூற்றுக்கணக்கான பெண்கள் அம்பாளிடத்திலே அழுது கும்பிட்டு நிற்பதை காண்கின்றோம். காவடியாடி கழித்து கொண்டு வருகின்றவர்களை இந்த வீதியிலே காண்கின்றோம். அங்க பிரதட்சணம் செய்கிறவர்கள், அடியளிக்கிறவர்கள், இப்படியாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த சோலைக்கு நடுவிலே இருக்கின்ற சோலை குயிலை கூவி அழைத்து கும்பிட்டு நிற்கின்ற காட்சியை கண்ணார காண்கின்றோம். அன்பர்கள் அமைந்திருக்கின்ற சோலைகள், மருத மரங்கள், ஆலமரங்கள், குருந்த மரம், கொக்கட்டி மரம், வேம்பு என்று பலவிதமான பெயரறியாத இன்னும் பல மரங்கள், மூலிகை மரங்கள் இந்த சோலைகளிலே சூழ்ந்திருக்கின்றன. அன்பர்கள், சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவர்கள், சித்த மருத்துவர்கள் என்று எல்லாரும் தேடி வருகின்ற சோலைகள் சூழ்ந்திருக்கின்ற தலம் திவ்யமான தலம். ஆதி காலத்திலே நம்முடைய கோயில்கள் எல்லாம் ஆலயம் என்று ஏன் அழைக்கப்பட்டன என்றாலே, ஆய்வாளர்கள் சொல்லுவார்கள், மரங்களுக்கு கீழே தான் கோயில்கள் முதலிலே தோன்றின. ஆலமரத்தின் நீழலிலே தோன்றியது ஆலயம். கொகுடி என்றால் பூம்பந்தர், பூம்பந்தருக்கு அடியிலே தோன்றியது கொகுடி கோயில். மல்லிகைக்கு ஞாழல் என்று பெயர், ஞாழலுக்கு கீழே அமைந்தது ஞாழல் கோயில். மலையினுடைய உச்சியிலே அமைந்தது கோட்டம், கோடு என்றால் மலை. இப்படித்தான் இயற்கையினுடைய சூழலிலே மரங்கள், மடுக்கள், நீரோடைகள், மலைகள், இவற்றிலே தான் கோயில்களை நம்முடைய முன்னோர்கள் வைத்து தொழுதார்கள். தேரோற்சவமானது மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே விநாயகப் பெருமான், முருகப்பெருமான் முன்னால் சகடையில் இருத்தப்பட்டு இழுக்கப்பட்டு வருகின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே மிக பெரிய அந்த பிரம்மாண்டமான தேரானது இயற்கையான அந்த எழில்மிக்க இடத்தின் ஊடாக வருகின்ற அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். இயற்கை எழில்மிக்க அந்த சூழலிலே பக்தர்கள் வட்டம் பிடித்து அந்த அழகான அந்த சித்திர தேரை இழுக்கின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் இருப்பிடத்தை நோக்கி அந்த தேரானது வந்துவிடும். பக்தர்கள் படை பின்தொடர கண்ணகி அம்மனுடைய தேரானது ஆடி அசைந்து சேர்க்கின்ற அந்த காட்சி.
சித்திர தேரானது இன்னும் சில வினாடிகளில் அதனுடைய இருப்பிடத்தை நோக்கி நகர்ந்து வருகின்ற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்க முடியும். பக்தர்கள் பக்தி மயமாக அந்த கப்புர சட்டியை ஏந்தி அந்த தேர் இருப்பிடத்தை நோக்கி நகர்ந்து வருகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் எதிர்பார்த்த அந்த சுற்றிவிடம் கண்ணகி அம்மனுடைய அந்த 2026ஆம் ஆண்டுக்கான அந்த தேர் திருவிழா தற்பொழுது நிறைவு பகுதியை நோக்கி வந்திருக்கின்றது. சுட்டிபுரம் அம்மனுடைய அந்த தேரானது தற்பொழுது இருப்பிடத்தை நோக்கி வந்திருக்கின்ற அந்த அழகிய அற்புத காட்சியினை நாங்கள் பார்க்கின்றோம். அரோஹரா. தேர் இருப்பிடத்துக்கு வரும் பொழுதும் அந்த கருட பகவான் மேலே சுற்றுகின்ற அந்த காட்சி சரியுறவுகளை இன்றைய தேர் திருவிழாவில் நடைபெற்ற முக்கியமான காட்சிகள் அனைத்தையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்த்துருக்கின்றோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சிறந்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.